மன அழுத்தம் நீங்க சில வழிமுறைகள். சமீபத்தில் மகாராஷ்டிர மாநிலத்தில் சாங்வி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய இதய அறுவை சிகிச்சை நிபுணரிடம் 2 பேர் தன்னுடைய இதயத்தை காண்பிப்பதற்காக வருகின்றார்கள். 2 பேருமே மார்வாடிகள், ஜவுளி வியாபாரம் பண்ணுறவங்க. 2 பேருமே அதே ஊரை சேர்ந்தவங்க. ஒருவருடைய வயது 72, இன்னொருவருடைய வயது 44. இதில் என்ன வேடிக்கை என்றால் 2 பேருடைய இதயத்தையும் அந்த மருத்துவர் தனித்தனியாக சோதிக்கின்றார். 72 வயதுக்காரரினுடைய இதயம் 44 வயதுடையவருடைய இதயத்தை விட நன்றாக இருக்கின்றது. ஆனால் 44 வயதுடையவருடைய இதயம் 70 வயதிற்கு மேல் உள்ளவர்களுடைய இதயத்தை போல வேர் அண்ட் டேர்னு சொல்லுவாங்க, உழைத்து உழைத்து களைத்து போகிறோம் இல்லையா, அது மாதிரி களைத்து போன இதயமாக, நிறைய இடங்களிலே இரத்த அடைப்புகள் இருக்கின்ற இதயமாக இருப்பதை அவர் கவனிக்கின்றார். அவருக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசம், ஒரே ஊரில் வாழ்கிறாங்க, ஒரே சூழ்நிலையில் இருக்கிறாங்க, ஒரே தொழில் பண்ணுறாங்க, வயது மட்டும் 2 பேருக்கும் ஒரு 30 வயது தோராயமாக வித்தியாசம் இருக்குது. ஆனால் இளைஞருடைய இதயம் முதியவருடைய இதயம் போலவும், முதியவருடைய இதயம் இளைஞருடைய இதயம் போலவும் இருக்குமே. இந்த ரிஸ்க்குக்காக நம்மகிட்ட வந்திருக்காங்களே, இந்த ரிஸ்க் ஃபேக்டர் என்ன காரணத்தினால அவங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதை மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும் என்ற ஆர்வத்திலே ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கூப்பிட்டு பேசுகிறார். முதல்ல அந்த 72 வயதுக்காரரை அழைத்து உங்களுடைய வாழ்க்கை முறையை, டெய்லி ரொட்டீனை சொல்லுங்கிறார். அவர் சொல்கிறாரு, காலையில் 4:30 மணிக்கு அவர் எந்திரிக்கிறாரு, 5 மணிக்கு பிரம்மபுத்திரா ஆற்று கரைக்கு போகிறாரு, குளிர்ந்த நீரில் குளிக்கிறாரு, 1/2 மணி நேரம் யோகா செய்கிறாரு, 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறாரு. அது இல்லாமல் இங்கேருந்து போகிறதும் திரும்பி வர்றதுமே 4 கிலோமீட்டர் டெய்லி நடக்கிறாரு. 8 மணிக்கு காலையில் உணவு அருந்துறாரு. 9 மணிக்கு அவருடைய வீட்டிலேருந்து புறப்பட்டு அவருடைய ஜவுளி வியாபார கடைக்கு போகிறாரு. 1 மணி வரைக்கும் கடையில் இருக்கிறாரு. திரும்பி 15 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே சாப்பிட்றாரு. 1 மணி நேரம் ஓய்வு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் விவசாய நிலங்களை போய் பார்க்கின்றார். திரும்பவும் 5 மணிக்கு கடைக்கு போயிடுறாரு. இரவு 7 மணி வரைக்கும் கடையில் இருக்கார். 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாரு. உணவு அருந்தி விட்டு 8:30க்கெல்லாம் படுத்துறாரு. 9 மணிக்கு தூங்கிடுறாரு. இன்ட்டு 365ங்கிறார். இதை தவிர நான் வேறு எதுவுமே செய்கிறதில்ல சார், இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை. இதையும் லேசாக வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் உங்கள்கிட்ட இன்றைக்கி வந்திருக்கேன். நான் டிவி பார்க்குறதில்ல, சினிமா பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் டாக்டர்கிட்ட போனதில்லைங்கிறார். டாக்டர் சொல்கிறாரு, இப்போவும் நீங்கள் வந்திருக்க வேண்டியதில்லை, ஒன்றுமே இல்லை, ஒரு மாத்திரை மட்டும் தர்றேன், அதில் உங்கள் இதயம் சரியாயிடும், ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் போங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிடுறாரு. அவருடைய வாழ்க்கை முறைகளை அவர் தெரிந்து கொண்டார். 44 வயதிலேயே 70 வயதுக்கு அதிகமானவருடைய இதயத்தை போல இருந்ததல்லவா, அவரை கூப்பிட்டு உங்களுடைய வாழ்க்கை முறை என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அவரை கேட்டது இவருக்கு தெரியாது. இவர் சொல்கிறாரு, காலையில் 11 மணிக்கு எந்திரிப்பேன், 11:30 மணிக்கு காலையில் சாப்பாடு சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் 12 மணிக்கு என்னுடைய ஜவுளி கடைக்கு போவேன், அங்கே போய் வேலை பார்ப்பேன், 3 மணிக்கு மத்தியான சாப்பாடு அங்கேயே கொண்டு வர சொல்லி சாப்பிடுவேன், ராத்திரி 10 மணி வரைக்கும் வேலை பார்ப்பேன், 11 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், 11:30 மணிக்கு நைட் சாப்பாடு சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் டிவி பார்ப்பேன், டிவி நல்ல படமாக இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அதிகமாகிடும், 2 மணிக்கு தூங்குவேன். எனக்கு வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னா மற்றவர்களை பார்த்து என்னை நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். எல்லாரும் என்னை குறையுடைய மனிதனாக பார்ப்பதை போல் நான் நினைக்கின்றேன். அதனால் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் ஒழிய என்னால் எதுவும் செய்ய முடியல. இந்த மன அழுத்தத்திலேயே நான் வாழ்ந்துட்டுருக்கேன் டாக்டர், எனக்கு என்ன இதயத்தில்னு கேட்குறார். இப்போது டாக்டருக்கு தெளிவாக புரிகின்றது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை தான் அவனுக்கு அது டென்ஷனை உண்டாக்குது. இவர் மற்றவர்களோட தன்னை ஒப்பிட்டு அவர் மாதிரி வசதியாக இல்லையே, அவர் மாதிரி பணக்காரனா இல்லையா, அந்த பிஸ்னஸ் மாதிரி நம்ம செய்யலையே அப்படின்னு சொல்லி அதை நினச்சி கவலையிலேயே தூக்கத்தை மறந்து நேரங்கட்ட நேரத்தில் தூங்குறது, எந்த விதமான உடற்பயிற்சியும் இல்லை, ஏகப்பட்ட மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு சிறு வயதிலேயே இதயத்தில் இத்தனை கோளாறோடு வந்திருக்கிறாரு. இவருடைய வாழ்க்கை முறை தான் சரியில்லை என்பதை அந்த டாக்டர் உணர்ந்து கொள்கிறார்.
இப்போ டாக்டர் முடிவு சொல்கிறார் என்னன்னா, கடவுள் படைக்கிறதுல எல்லா மனிதர்களையுமே முழுமையாகத்தான் படைத்திருக்கின்றார். நாம் இருப்பதை வைத்துக்கொண்டு நிறைவாக வாழலாம். நம்முடைய உடலையும் உடல் நலத்தையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. மற்றவர்களோடு நாம் ஒப்பீடு செய்யாமல் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையும் நமக்கு கிடைச்சிருக்கிறதையும் வைத்து நிறைவாக வாழ்கின்றவர்கள் எல்லாரும் இதய கோளாறு இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த டென்ஷன் யாரெல்லாம் நம்மளே டென்ஷன் ஆக்கிக்கிறோமோ அவங்கெல்லாம் சிறு வயதிலேயே இதய கோளாறுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் சொல்கிறாரு, தி பெஸ்ட் டாக்டர் இஸ் டாக்டர் டயட், டாக்டர் குவைட், டாக்டர் ஹாப்பி என்று முடிக்கின்றார். நாமும் கொஞ்சமாக சாப்பிட்டு நல்ல உடற்பயிற்சி செஞ்சு மகிழ்ச்சியாக இருப்பதை வைத்துக்கொண்டு நிறைவுடன் வாழ்ந்தால் இதயத்தில் கோளாறு இல்லாமல் கடைசி வரை வாழ முடியும் என்பதற்கு இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. என்னுடைய வீட்டிலேயே 4 மருத்துவர்கள். இதுவரை நான் எந்த மருத்துவரிடமும் சென்று எந்த மாத்திரையும் நான் உட்கொண்டதில்லை. தினமும் உடற்பயிற்சி செய்கின்றேன், அளவாக சாப்பிடுகின்றேன். இதை கூறுவது எனக்காக அல்ல, உங்களுக்காக. நீங்களும் அப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.